5 ரூபா போடுவேன். 5 ரூபா போடுவேன். சரி. இந்த உண்டில 50 ரூபா போடுவேன். 50 ரூபா போடுவேன் இந்த உண்டில. இந்த உண்டில அந்தி பொழுதாச்சுன்னா அந்தி பொழுதா 11 முக்காலாம். 11 மக்கள் என்னடா அது கணக்கு? 11:45. சரி என்ன 11:45? 11:45 விரதம் முடிக்கணும். விரதம் முடிக்கணுமா? விரதம் முடிக்கணும். அதுவே பகவானுக்கு நான் தான் காலைல இருந்து பகவானே பக்தியா இருக்கறேன். ஏன்பா பக்தியா இருக்கறியே? பக்தி. சரி. அந்த காலையில 50 ரூபா போடுறேன். அந்த மதியாத்துல எவ்வளவு காசு ஆகும் அதுல? 180 ரூபா. என்னடா போடுறது 50 ரூபா? அந்த சீக்கிரத்துல எப்படா 180 ரூபா? 180 ரூபா எடுப்பேன். 180 ரூபா எடுப்பேன். எப்படி வருங்க ஐடியா? எப்படிப்பா? நானே காலைல 50 ரூபா போறேன் பாரு. ஆமா. பகவானுடைய பேரை சொல்ல பகவான் பேரை பக்தி சொல்ல கோயிந்தா சொல்ல அப்படியே பணம் உள்ள இருந்து உபிரி ஆகுது. பெருமாள் வந்து உண்டிக்குள்ள பூந்துக்கிறாரு. பூந்து உபிரி பண்றாரு. சரிப்பா. 180. டேய் அந்த 180 ரூபா எடுத்து சாமிக்கு தேங்காய் வாங்குவியா, பழம் வாங்குவியா, பூ வாங்குவியா, கற்பூரம் வாங்குவியா, என்னப்பா செய்வ? சாமி படையல் போடுறதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் போற? பகவான் எதனா பச்சை போடுவேன்னு கேக்குறேன். ஆமா. நான் ஏன் போடுறேன்? ஏன்பா? ஒரு 4 மாசம் போச்சுன்னா புரட்டாசி மாதம் வரப்போகுது. கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. நம்ம அம்பத்தூர்ல எப்போ கூத்து வாங்கிட்டோம். சிறப்பா செய்யறாங்க. சரி. அவங்களாம் செய்யும் போது நம்ம ஏன் கஷ்டப்படணும்? சரி இல்ல காலைல இருந்து நான் தான் ஒரு போய் இருக்கிறேன். நீ தான் ஒரு போய் இருக்கிற. கோவிந்தா நான் தான் விருது இருக்கிறேன். நீ தான் கோவிந்தரை கூப்பிடுற. நான் தானே விருது முடிக்கணும். நீ தான் விருது முடிக்கணும். 11:45 டைம் சொன்ன பாரு. 11:45 டைம் சொன்னி அது எதுக்காக? நல்லா தூங்கி இருப்பேன். காலைல பக்தியா இருப்பேன். ஆமா. நல்லா தூங்கிட்டு தூக்கல எழுந்துப்பேன். 11:45 ஆச்சுனா எழுந்துப்பேன். சரிப்பா. எழுந்து நேரா ஓடுவேன். எங்கடா ஓடுவே? கவர்மெண்ட் கடைக்கு. கவர்மெண்ட் கடை எதுக்குடா போற? கவர்மெண்ட் கடைக்கு. கவர்மெண்ட் கடைனா என்ன தெரியுமா? தெரியலையாப்பா? கவர்மெண்ட் கடை ஜன்னல் வச்ச கடை. ஜன்னல் வச்ச கடைனா அது என்னடா உலக? அது வந்து ஜன்னல். ஆமா இது கோவிலுக்குள்ள தான் ஜன்னல் வச்சிருக்காங்க. ஜன்னல் இருக்கும். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல தான் உள்ள இருந்து பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் கொடுக்கறாங்களா? டேய் 11:30 மணிக்கடா ஜன்னல் போட்ட கடையில பிரசாதம் வாங்குறேன். பெருமாவோல போய் தீர்த்தம் வாங்குற பாரு. அதெல்லாம் என்னத்துக்கு? 11:45 போனா அருமையான தீர்த்தம் கலரா வரும். கலர் வருமா? நம்ம என்ன கூலியா வாங்கிக்கலாம். என்னதுடா அது? அதான் டாஸ்மார்க் கடை. அட பாவி டேய். எதையோ சொன்னா இவ்வளவு நேரமா இவனை கேட்டு. ஒயின் ஷாப் தெரியாது உனக்கு? தெரியாது நதிக்கு பேரு மச்சாங்கடா. டேய் பகவானுக்கு உண்டியை கட்டிட்டு அதுல இருக்க காசு எடுத்து நான் டாஸ்மார்க் கடைக்கு போறேன்னு சொல்லி பெருமா கோயில்ல போனா என்ன தராங்க? பெருமா கோயில்ல போனா பொங்கல் தருவாங்க. பொங்கல் துள்ளிச்சில இருக்கு. டேய் தீர்த்தம் குடுக்குறாங்க, பொங்கல் தராங்க. அது பொங்கலுக்கு போவாதே. சரிப்பா சரி. இன்னும் நாளைக்கு இது. சரிப்பா. தீர்த்தம் துளசி குடுக்குறாங்க. இங்க குடுக்குறாங்க. டாஸ்மார்க் போனா அங்க ஒரு தீர்த்தம் தராங்க. அங்க என்னப்பா தீர்த்தம் குடுக்குறாங்க? அங்க கலரா குடுக்குறாங்க, இங்க வெள்ளையா குடுக்குறாங்க. பரவாயில்லை. டேய் பகவான் அவ்வளவு பக்தியா கும்பிடுறப்பா. சரி 180 ரூபா சொன்னல. ஆமா. எவ்வளவு கணக்கு கேட்டியா? அந்த காசை எடுத்து என்னென்ன செய்வேன்? 150 ரூபா ஒரு குவாட்டர். 150 ரூபா ஒரு குவாட்டர். ஏய் நான் 10 ரூபா வாட்டர். 10 ரூபா வாட்டர். 5 ரூபா டம்ளர். 5 ரூபா டம்ளர். மீதி எவ்வளவு இருக்குது? மீதி 15 ரூபா இருக்குது. 20 ரூபா இருக்குது. டேய் கம்பெனி வாசல் சொல்லுங்க. டேய் ஏடா பாவி. 150 ரூபா வைத்தியர் கடப்பாங்க. நீ காலைல 1200 ரூபா பங்கு ஆகுறேன். 1000 ரூபாய் கையில கொடுத்து 200 ரூபாய் வாயில போட்டுக்கிறேன். நீலாம் ஒரு வாத்தியாரு. நானே இப்படிதான் கணக்கு பாக்குற பொழுது. டேய் நான் தான் உன்னை மோசம் பண்றேன். அப்படியே சரி இருக்கா? அப்படியே இருக்கா? 5 ரூபா விட்டியா? சரி 20 ரூபாய் இருக்குது. 20 ரூபாய். அந்த 20 ரூபாய் முக்கியமான மளிகை சாமான். என்னப்பா மளிகை சாமான்? 20 ரூபாய் சிக்கன் கபாப் இங்க இருக்குது. டேய் சிக்கன் கபாப் இங்கடா இருக்குது. டேய் பகவானை கூப்பிட பாருங்க. ஏன்டா இந்த மாதிரி என்ன வருது? எங்க சரி இப்ப இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப எங்க போறே? பகவான் பார்த்து போய். பகவான் எங்க போய் பார்க்க போறே? திருப்பதி போய் பார்க்க வேணாம். என்ன ஊரு? இதுவா? நல்லூர். புது நல்லூர். நல்லூருங்க கிராமத்துல பகவான் வந்திருக்காரு. ஏன் வந்தாரு? உன்னை பார்க்கணும் தான். அவன் தங்கை பச்சையம்மன் ஆலயத்துல சித்ரா பருவ உற்சவம் நடக்குது. திருவிழா செய்து முடிச்சாங்க. அதுக்காக தங்கை காட்சி கொடுத்து வந்துக்கிறாரு. நீ சொல்ற இல்ல? அவர் இங்க வந்தாரு. அவருக்கு யாரு பஸ் பார் கொடுத்தது? டேய் அட பாவி, நான் பஸ் பார் கொடுத்தா பஸ் ஏறி வரேன். இல்ல இல்ல எனக்கு சந்தேகமாகுது. ஏன்பா திருப்பதில இருந்து சென்ட்ரல் வரை ஒரு திருட்டு ரயில் ஏறி வந்துருவாரு. கோவிந்தன்னா யாருக்கு கொடுத்தாலும் முன்னாடி போய் நிப்பாரு பகவான். அதனால பகவான் இங்கே கையெழுத்து கும்பிட்டு இந்த உண்டி எடுத்துட்டு போய் எங்க குறையக்கிறத வாங்கி இதை வச்சுட்டு முதல்ல பகவானை கையெழுத்து கும்பிடு. பிறகு போய் காசு வாங்கி
ஆசீர்வாதம் நினைவா வந்திருக்க வேண்டும். பக்தா பகவானே, கோவிந்தா கோவிந்தா என்று என்னையே மனதார குறித்து வருகின்றாயே, எனக்காக என்ன கொண்டு வந்தாய்? ஒரு ஆளு ஒரு பெரிய மனுஷன் இதுக்குதான் என் கூடவே பகவானை காட்டுறேன் வந்தாப்புல உண்டி தூக்கி முடுக்கிறான். யார் என் உண்டி எடுத்து போனாங்களோ வெடிகாலம் 5 மணிக்குள்ள அவன் குண்டி வெடிச்சு போடுது வெடிச்சே சாப்பிடும். உங்களை பாக்கிறதுக்காக குண்டி கட்டிட்டு வந்தாங்க. சரி, ஒரு பெரிய மனுஷன் கூட வந்து நான் கோவிந்தாவை காமிட்டு வந்தாப்புல என்னாச்சு தூக்கி மாட்டாருங்க. காணவில்லையா? குண்டி தூக்கி முடுக்கிறாங்க. கவலைப்படாதி, உள்ளத்தால் எனக்காக தானே கொண்டு வந்தாய். எனக்கு செலுத்திய பாவனையாக மனதார ஏற்றுக்கொள்கிறேன். அது எப்படிங்க என்ன மாதிரி பக்தர்கள் தோணகிறீங்க, திருடனுக்கும் தோணகிறீங்க. அவளும் ஒரு நேரத்தில் திரும்பி நலமோடு வாழ்வார்கள். அப்படி இருந்தாலும் கண்ணனாக ஜனித்து பெருமையோடு 14 நாளிலே ஒரு 18 வருடத்திற்கு முன்னால் பாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் பாரத போர் ஏற்பட்டது. பாரத போர் ஏற்பட்டது. அந்த பாரத போரிலே பாண்டவர்களுக்கு துணையாக இருந்து பாண்டவர் கரத்தாலே துரியோதன கூட்டத்தை மடித்து பாரத போரை முடித்து அத்திராபுரத்தை தர்மராஜாவுக்கு பட்டம் சூட்டி வைத்தேன். பட்டத்தை சூட்டி வைத்தீங்க நீங்கள்? யாரு? நானு பட்டம் சூட்டி வைத்தேன். அதை நினைக்கிறோமா அல்லவா? நினைக்கிறீங்க. நன்றியை மறக்க கூடாது. நன்றி மறப்பது நன்றி. ஆனா நன்றி கேட்ட பாண்டவர் மறந்து விட்டார். என்னை மறந்து ஆட்சி இருக்கு, பழம் இருக்கு, பணம் இருக்கு, மரம் இருக்கு என்று ஆணவாட்சி செய்யறாங்க பாண்டவர். அவன் தான் அப்படி செய்யறாங்க. பார்த்தா என் தங்க திரௌபதி இருக்க, அதுவாயும் அண்ணன் தானே வழிகாட்டியா இருந்தார், உறுதுணையா இருந்தார், பாடுபட்டார். அப்படி என்று அது நினைக்க கூடாதா? என் தங்கையும் பத்தாக்காத பதிவிரதையாக வாழ்ந்து வருகிறது. அவர் மறந்தாலும் அண்ணவரை நான் குரல்ல வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் பொழுது விழுந்தால் கலியுக பிறக்க போகிறது. அதிலே பாண்டவருக்கு ஆயுள் தேடணும். அதனால ஒன்றும் புரியல. ஏதோ அனுபவ கேட்கிறது. என்னம்மா இப்பதான் அண்ணாவை பார்க்கணும் அடிப்படை நேரம் வந்ததா திரௌபதா? இப்பதான் அண்ணா வந்து அடிப்படைந்தாயே. அம்மா வாழி வாழி தங்கையே அண்ணா அண்ணா ஆபத்தண்ணா ஆமா ஏன் இந்த துக்கம் கொண்டாய்
வீணாய் வாருங்கள்